இந்தந்த பாதிப்பு கூட வாஸ்து சாஸ்திரங்களால நடக்க இருக்குன்னா என்னென்ன நடக்கும்? வடகிழக்கு மூலை வந்து பாதிக்கப்பட்டுருச்சு. கண்டிப்பா வந்து அவங்க சீக்கிரமாவே வந்து ஒரு இறப்பை நோக்கி பயணிக்கிற மாரி, சடனா வந்து இறக்கும். ஒரு 60 வயசு ஆயிடுச்சு இது பண்ணிச்சுன்னா, அப்ப அது மாரிக்கெல்லாம் ஒரு இது இது இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்டின்னா, வடகிழக்கு மூலை, ஈசானி மூலைன்னு சொல்லுவாங்க. சிவன் இருக்கிற மூலை அது. அப்ப அந்த இடத்துல இப்ப வந்து நீ அந்த இடத்துக்கு இந்த வயசானவங்களே, ஒரு முடியாதவங்க இருக்காங்க அப்டின்னா, அந்த ஈசானி மூலை நம்ம வாஸ்துபடி நம்ம அமைப்புல நம்ம கட்டிட்டோம் அப்டின்னா, சப்போஸ் இந்த அந்த ஈசானி மூலை இருந்தா, அந்த இடத்துக்கிட்ட போய் அவங்கள வந்து தங்க வைக்கிறோம்னு வைங்க. அந்த இடத்துல அவங்கள வந்து படுக்க வைக்கிறது, அந்த இடத்துல அவங்கள சாப்பிட இது மாரியே ஒரு அமைப்பு பண்ணா, அவங்களுக்கு வந்து ஆயுளே வந்து கூட இருக்கும். நோய் நொடியில இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா, அவங்க அதிலிருந்து அவங்க சரியாயிரும். ஒரு வந்து பெரிசா ஒரு இது இருக்காது. நிம்மதியான உறக்கம் இருக்கும். அதே நம்ம மாரிக்கு ஆள இங்க போக்கூடாது. நம்ம நம்ம ம ம எங்க ஆன ஆளு போய் இப்ப நம்ம வயசானவங்க ஒரு நோய் நொடியில வ ப ப இறப்பை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கவங்கள்ட்ட மாரி கொண்டு வரணும்னா, ஆயுசு நல்லா இருக்கும். பட் நோய் நொடியே இருந்தாலும் அது சரியாயிரும்.